வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ். ஜனவரி 7 வாங்க டுடேக்கான ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. எஃப்ஐடிஏ டேட்டா பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா 6 ஜனவரியோடைய டேட்டா. எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் பார்த்தீங்கன்னா 15,000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. 14,000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. 1,528 கோடிக்கு வந்து நெட் பையர்ஸா இருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 14,547 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 14,404 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் பையர்ஸா இருக்காங்க 142 கோடிக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்கு. நேத்து பார்த்திருப்பீங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து -4% வரைக்குமே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ளூம்பெர்க்ன்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டர்ல இருந்து ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ரஷ்யனுடைய ஆயில தான் வந்து வாங்கிட்டு இருக்கதா வந்து நியூஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரஷ்யன் எண்ணெய வந்து வாங்குவது இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன முக்கியமான ரீசன்ஸும் சொல்லியிருக்காங்க. கடந்த 3 வாரங்களாகவே வந்து ரஷ்யன் க்ரூட் ஆயில வந்து நாங்க வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதத்துல இருந்து ரஷ்யன் கார்கோ கூட நாங்க எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரிப்போர்ட் ஃபுல்லாவே வந்து ராங் ஆனதுன்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டர் வந்து நிறுவனத்தினுடைய இமேஜ வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து சொல்லியிருக்காங்க. மீசோ மற்றும் டாடா கேபிட்டல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து லாக்இன் பீரியட் வந்து இன்னைக்கோட குளோஸ் ஆகுது. அந்த லாக்இன் பீரியட் வந்து தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஐபிஓல வந்து ஆரம்பத்துல வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஷேர் வாங்குவாங்க. அத வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்குமே விற்க முடியாது. அததான் வந்து லாக்இன் பீரியட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 4,500 கோடி மதிப்பிலான ஷேர் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல விற்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்வெஸ்டரோடைய முடிவு. செல் பண்றதும், இல்ல ஹோல்டு பண்றதும். இல்ல. மஹேந்திராவுடைய கம்பெனி சைட்லருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. மஹேந்திராவுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா, இ எக்ஸ்யூவி 3எக்ஸ் எஸ்யூவி 3எக்ஸ்ஓ எலக்ட்ரிக் உடைய வெர்ஷன வந்து புதுசா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 39.4 kWh உடைய பேட்டரியாகவும் 285 கிலோமீட்டர் வரைக்குமே இது வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. பிரைஸும் லான்ச் டேட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரெயின் இண்டஸ்ட்ரியில இருந்து முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்குது. ரெயின் இண்டஸ்ட்ரியில வந்து லாஸ்ட் மந்த்ல இருந்து பார்த்தீங்கன்னா 45% வரைக்குமே வந்து ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன முக்கியமான ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, அலுமினியம் உடைய பிரைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம அலுமினியம் வந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா, ரெயின் இண்டஸ்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் இப்பதான் பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்கே வந்து ரெக்கவரி ஆயிட்டு இருக்குது. எபிக்டாவும் நல்ல ஹைல இருக்குதுன்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது அந்த ரீசன்னால தான் வந்து 45% வரைக்குமே வந்து ஷேர் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது மேல. பஜாஜ் ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா, என்கே புரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது தொடர்ந்து பையிங் ரேட்டிங் குடுத்துட்டே இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டார்கெட் குடுத்துருந்தாங்கன்னா, 900 அண்ட் 9,500 வந்து பிரைஸ் குடுத்துருந்தாங்க பெர் ஷேருக்கு. இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 11,100 பெர் ஷேருக்கு வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, 9,661 பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. 17% வரைக்குமே கரண்ட் லெவல்ல இருந்து 17% வரைக்குமே மேல ட்ரேட் ஆறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு புரோக்கரேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. டைட்டன் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க Q3 ரிசல்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான Q3 உடைய பிசினஸ் அப்டேட் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 38% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஜுவல்லரி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 41% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கன்சியூமர் உடைய செக்மெண்ட்டும் 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்டர்நேஷனல் உடைய பிசினஸும் பார்த்தீங்கன்னா, 79% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபெஸ்டிவல் உடைய டிமாண்டும் சரி, புதுசா வந்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோடைய குரோத்தும் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குதுன்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டைட்டனுடைய பாசிட்டிவ் உடைய குரோத்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. சுகி அண்ட் இன்டர்னலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புரோக்கரேஜ் வந்து பெர்ன்ஸ்டீன் புரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா, 2026ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சவாலா இருக்க போகுதுன்னு இந்த 2 கம்பெனிக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. 2026ல பார்த்தீங்கன்னா, குரோத் பிரஷரும், காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருக்கு சில இஷ்யூவும் இருக்குது.
ஒர்க்கரோடைய சேலரி இஷ்யூவும் இருக்குது. ஆனா அது பெரிய ரிஸ்க் எல்லாம் கிடையாதுன்னு புரோக்கரேஜ் சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டர் எதிர்பார்க்கக்கூடிய குரோத் தான் ரொம்ப முக்கியம்னு இந்த 2 கம்பெனிக்குமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டி-மார்ட், வி-மார்ட், விஷால் சொல்லக்கூடிய ரீட்டெயிலோடைய ஸ்டாக்குக்கே பார்த்தீங்கன்னா, இப்ப வீக்கா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ எப்படி 2026ல இவங்களுக்கு எப்படினாலும் குரோத் பிரஷர் அதிகமா இருக்குன்னு பெர்ன்ஸ்டீன் புரோக்கரேஜ் சொல்லியிருக்காங்க. கோல் இந்தியா லிமிடெட் ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. கோல் இந்தியா லிமிடெட் பார்த்தீங்கன்னா, ஐபிஓல பாரத் கூக்கிங் கோல் லிமிடெடோடைய ஐபிஓ மூலமாக கோல் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, 6,000 கோடி லாபம் கிடைச்சிருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா, டிசிசிஎல் உடைய 10% ஸ்டாக்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஐபிஓல ரூ. 10க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு ஷேருக்கு 12லருந்து 13% சாரி 12லருந்து 13 உடைய லாபத்துக்கு செல் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 600+ கோடிக்கு மேலேயே லாபம் கிடைச்சிருக்கதா கம்பெனி சொல்லியிருக்காங்க. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க்ல என்சிடிஎல் உடைய அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் டிமேட் உடைய பிசினஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எஸ் பேங்க்ல இருந்து எஸ் செக்யூரிட்டி உடைய துணை நிறுவனத்துக்கு. ஸோ இதனால என்எஸ்டிஎல் மூலமா அப்ரூவல் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ என்எஸ்டிஎல் எப்ப கிடைச்சிருச்சுன்னா, ஜான் 5ல கிடைச்சிருக்குது. இதனால டிமேட் உடைய ஹோல்டிங் எதுவுமே இம்பாக்ட் ஆகாது. ஜஸ்ட் துணை நிறுவனம் மட்டும் தான் மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐஇஎக்ஸ் உடைய ஷேர் பார்த்தீங்கன்னா, ஐஇஎக்ஸ் உடைய ஷேர் நேத்து பார்த்திருப்பீங்க 14% வரைக்குமே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரீசன்ஸ் பார்க்கும்போது, அவங்க கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் கப்ளிங் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்டர் நம்புறாங்க. முன்னாடி நீங்க இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவுல எல்லா எலக்ட்ரிக் உடைய பிரைஸ் எல்லா எக்ஸ்சேஞ்ச்லயுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப கோர்ட்ல நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்வெஸ்டர் எல்லாம் என்ன நம்புறாங்கன்னா, மார்க்கெட்டுடைய கப்ளிங் உடைய கேஸ் பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ்க்கு சாதகமாக வரும்னு நம்புறாங்க. ஸோ அதனால தான் நேத்து பிரைஸ் ரொம்ப 14% வரைக்குமே ட்ரேட் ஆயிருந்துச்சு. நேத்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே என்எஸ்சி உடைய பிளாக் டீல்ல 18.88 கோடிக்கு ட்ரேட் நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பருடைய ஷேர்ல பார்த்தீங்கன்னா, ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒடிசாவுல புதுசா அவங்களுக்கு ஒரு டீல் கிடைச்சிருக்குது. 3087 கோடிக்கு என்ன டீல்ன்னு பார்க்கும்போது என்ஹெச்ஏ டோல் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. இந்த டோல் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உரிமை 20 வருஷத்துக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது லாங் டெர்ம்க்கு நல்ல குரோத்தா இருக்கும்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வாட்ச் லிஸ்ட்ல இருக்குதுன்னா, டாடா கேபிட்டல், மீசோ, ஐஇஎக்ஸ், டைட்டான், ஜிசிபிஎல் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஃபோக்கஸ்ல இருக்கும்னு சிஎன்பிசி டிவில இருந்து கிடைச்ச நியூஸ் நமக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர் திங்ஸ் சேனல். இது போன்ற தகவல்களோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோடைய நியூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரேடர் திங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.